ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தன்னம்பிக்கை வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு விலங்குகளை வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவர் தனது வீட்டில் ஏற்கனவே பல விலங்குகளை வைத்திருந்தார். பிறகு ஒரு முயலையும் ஒரு குரங்கையும் வளர்க்கத் தொடங்கினார். போட்டி ஆரம்பம். ஒரு நாள் விவசாயி ஒரு விளையாட்டு விளையாட முடிவு செய்தார். அவர் தன் தோட்டத்தில் பல சிறிய குழிகளை தோண்டி மண்ணால் மூடினார். அதில் ஒரு குழியில் மட்டும் ஒரு கேரட்டை மறைத்து வைத்தார். முயலையும் குரங்கையும் அழைத்து அந்த கேரட்டை கண்டுபிடிக்கும்படி கூறினார். முயலின் தன்னம்பிக்கை வெஸ் குரங்கின் சோம்பேறித்தனம். முயல் தன்னம்பிக்கையுடன் இருந்தது. அது ஒவ்வொரு குழியையும் தோண்டி கேரட்டை தேடத் தொடங்கியது. குரங்கு எதிர்மறையாகவும் சோம்பேறியாகவும் இருந்தது. இவ்வளவு குழிகளில் எதில் கேரட் இருக்கும்? யாரால் இவ்வளவு தேட முடியும் என்று நினைத்தது. அது ஒரு குழி மீது படுத்து உறங்கியது. வெற்றிக்கான கடைசி அடி. முயல் தன்னுடைய முழு முயற்சியுடன் அனைத்து குழிகளையும் தேடியது. ஆனால் கேரட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் ஒரே ஒரு குழி மட்டுமே மீதம் இருந்தது. அது குரங்குக்கு படுத்து உறங்கி கொண்டிருந்த குழி. முயல் குரங்கிடம் சென்று அந்த குழியிலிருந்து எழுந்திருக்க சொன்னது. குரங்கு எழுந்தவுடன் முயல் அந்த குழியை தோண்டி கேரட்டை கண்டுபிடித்தது. விவசாயியிடம் கொடுத்தது. குரங்கின் வருத்தம். தான் இவ்வளவு நேரம் தூங்கிக் கொண்டிருந்த குழிக்குள் தான் கேரட் இருந்தது என்பதை பார்த்து குரங்கு அதிர்ச்சியடைந்தது. தான் ஒருமுறை முயற்சி செய்திருந்தால் கேரட் தனக்கு கிடைத்திருக்கும் என்று எண்ணி அது தனது சோம்பேறித்தனத்திற்காக மிகவும் வருந்தியது. இந்த கதையிலிருந்து கிடைக்கும் 3 முக்கிய பாடங்கள். வேலை குறித்த எதிர்மறை எண்ணங்கள் கூடாது. குரங்கு போல் எந்த ஒரு வேலையையும் மிக பெரியதாக நினைக்கக்கூடாது. எப்போதும் நேர்மறையாக இருக்க வேண்டும். முயற்சி முக்கியம். நாம் முயற்சி செய்யாமல் இருந்தால் அதிர்ஷ்டம் கூட நமக்கு உதவாது. நாம் எதையாவது அடைய முயற்சிக்க வேண்டும். எளிதில் விட்டு கொடுக்கக்கூடாது. நமக்கு எப்போது வெற்றி கிடைக்கும் என்று தெரியாது. ஆனால் நேர்மறையான எண்ணத்துடனும் தொடர்ச்சியான முயற்சியுடனும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எனவே ஒருபோதும் முயற்சியை நிறுத்தக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை லைக் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.